கண்டங்கத்திரியுடைய 5 முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டங்கத்திரிய வேக வச்சு அதை அரைச்சு அதை வெண் குஷ்டத்தின் மேல அப்ளை பண்ணிட்டு வர அது குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நாள்பட்ட இருமலுக்கு கண்டங்கத்திரி பழத்தை உலர்த்தி பொடி செய்து அதை தேனோட கலந்து 2 வேளை சாப்பிட்டு வர சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, கண்டங்கத்திரி வேர், ஆடாதோட வேர், சுக்கு, திப்பிலி, ஓமம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலை மாலை 2 வேளை குடிச்சிட்டு வர கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, பாத வெடிப்புக்கு கண்டங்கத்திரியுடைய இலையை இடிச்சு அதுல இருந்து சாறு எடுத்து ஆளி விதையுடைய எண்ணெய் அதை சம அளவு எடுத்து அதை பக்குவமா காய்ச்சி தேய்ச்சிட்டு வர பாத வெடிப்பு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, கண்டங்கத்திரி இலையை இடிச்சு சாறு எடுத்து அதோட சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை பக்குவமா காய்ச்சி அந்த எண்ணெயை உடல்ல தேய்ச்சிட்டு வர வேர்வை நாற்றம் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 5 முக்கிய நன்மைகள் கண்டங்கத்திரியுடைய இலையில இருந்தும் சரி கண்டங்கத்திரியில இருந்தும் சரி மக்களுக்கு கிடைக்குது. இதுல ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை கன்சியூம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.